Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா இவிஎம் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, கடந்த வாரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் அதே மாதிரி 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணணும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கை மனுக்களை தள்ளுபடி பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம். அது தொடர்பாக தான் தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் வாக்குச்சீட்டு மறுத்த உச்சநீதிமன்றம். கள்ள ஓட்டு போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை கைப்பற்றுவதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனால மீண்டும் வாக்குச்சீட்டு முறை அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 100% ஒப்புகை சீட்டை எண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவிஎம் இயந்திரங்களை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறதுனால அதை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. தவறுகள் இருக்கா அப்படின்னா, இவிஎம் நடைமுறையில் சில தவறுகள் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஒரு முறை அந்த பட்டனை அமுக்கிற போது 2 வாக்குகள் பதிவானதாக வந்த செய்தி கேரளாவில். அதே மாதிரி சில இடங்கள்ல இவிஎம் இயந்திரங்கள்ல ஏற்பட்ட கோளாறுகள் அடிப்படையில் பார்க்கிற போது இவிஎம் நடைமுறைகளில் சில தவறுகள் இருக்கிறத ஒத்துக்கொள்ளதான் வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது குடிமக்களுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் செயல்படக்கூடியது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இவிஎம் சந்தேகமற்றது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இறுதியாக தீர்ப்பளித்து இருக்கிறார்கள். விவிபேட் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை தேவை அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தி இருப்பதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எந்த விதமான சந்தேகமும் இல்லாம வாக்காளர்கள் வாக்களிப்பதை தேர்தல் நடைமுறையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.